கொஸ்டின் நம்பர் 1 to கொஸ்டின் நம்பர் 10 வந்து முடிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ நம்ம கொஸ்டின் நம்பர் 11 to கொஸ்டின் நம்பர் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். The ratio compounded of 4:5, 9:7, the triplicate ratio of 3:4. ஸோ 4:5, 9:7 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the triplicate ratio of 3:4. 3:4ஓட triplicate ratio என்ன பார்த்தோம், 3 cube is to 4 cube. ஸோ 3 cube 27, 4 cube 64. And the triplicate ratio of 3:3. 2:3. மறுபடியும் 2:3ஓட triplicate ratio எடுத்துக்கணும். இது 10th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அண்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை என்ன எடுக்கக்கூடாது, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ எடுக்கக்கூடாது. அண்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 10th சம்மும் இதையும் பாருங்கள், புரியும். ஸோ 2 cube 8, 3 cube 27. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, காமன் எடுங்க. காமன்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டராக வச்சுக்கோங்க, செகண்ட் டைம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டராக வச்சுக்கோங்க. 4 into 9 into 27 into 8 divided by 5 into 7 into 64 into 27. ஸோ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடாதீங்க, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 8 8 8 64, 4 4 2 8. ஸோ ஆன்சர் 9/70. ஸோ 9/70 நீங்கள் வந்து என்னது ஆப்ஷனே இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 12th one. If a is to b is equal to 3:4, the value of 2a plus 3b is to 3a plus 4b நான் கேட்குறாங்க. ஸோ a is to b is equal to 3:4 கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக a is equal to 3, b is equal to 4ன்னு எடுத்துக்கிட்டு கொடுத்த ரேஷியோவில் ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக 4ம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க, 2a plus 3b is to 3a plus 4b. கரெக்டாக? ஸோ 2a 2 into 3 plus 3 into 4 is to 3 into 3 plus 4 into 4. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 plus 12 is to 9 plus 16. 6 plus 12 என்ன வரும், 18. கரெக்டாக? ஸோ 18 is to 9 plus 16 25. இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி. 12th one ஆப்ஷன் டி. 31 போகலாம். 2 numbers are in the ratio 2:3. ஸோ 2 numbers are in the ratio 2:3னா இது நம்பர்ஸோட ரேஷியோ. அது வந்து என்னவாக இருக்கலாம், 20:30 கூட இருக்கலாம். கரெக்டாக? ஆர் 8:12 கூட இருக்கலாம். ஸோ இது வந்து என்னதுன்னா நம்பர் 20, 30, 8, 12ங்கிறது நம்பர். இது வந்து அதோட ரேஷியோ. ஸோ நமக்கு அந்த நம்பர் நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 2x, 3xன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ 2லேருந்து 10 மல்டிபிள் பண்ணாங்க, 3 into 10. அப்படின்னா 2லேருந்து 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் 3லேருந்து 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து என்ன எடுத்துக்கணும், அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு 2x, 3xன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இது 4b சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 4 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 2x minus 4, 3x minus 4 ஃப்ரம் ஈச் இல்லையா? ஸோ இந்த ரேஷியோ பிகம்ஸ் 3:5. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். 10x minus 20 ஈக்குவல் டு 9x minus 12. ஸோ எக்ஸ் அப்புறம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 10x minus 9x ஈக்குவல் டு 20 minus 12. ஸோ ஆன்சர் x is equal to 8. ஸோ x equal to 8 வந்தோடனே இது வந்து ஆன்சர் கிடையாது, அவங்க கேட்குறது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், 2x, 3xன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ அதில் போய் x பதில் அப்ளை பண்ணுங்கள். 2 into 8, 3 into 8, 16, 24. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 14. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து
டைப் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி அனுப்பி விடுறேன். இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ. ஸோ ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன ஆகுது, ட்ரையாங்கிள் டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகேவா? இதுவே ஸ்கொயரு ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா 360 டிகிரி. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து புக்கில் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அவங்க கேட்கும்போது ஸ்கொயராக ரெக்டாங்கிள் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ 180 டிகிரி வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2:7:11 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க, 2 பார்ட்டு 7 பார்ட்டு 11 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிளோட டிவைட் பை டோட்டல் பார்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. டோட்டல் பார்ட் வந்து என்ன வரும், 11 + 7 + 2 20. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் கிடச்சிரும். அதாவது ஒரு பார்ட் 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 9. இதுதான் மீனிங். நமக்கு எத்தனை வேணும், 2 பார்ட்டு 7 பார்ட்டு 11 பார்ட்டு வேணுமா? அப்படின்னா 2 × 9 7 × 9 11 × 9 பண்ணிக்கோங்க. ஸோ 18 63 and 99. கரெக்டாக? ஆப்ஷன் சி. 15th sum. Division of 324 between x and y is in the ratio. ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ஓகேவா? அதில் வந்து 180 ஸ்ப்ளிட் பண்ணோம், இதில் 324 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? ஸோ 324 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 11 and 7 அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 பார்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், 324 divided by 11 + 7 equal to 324 by 18. கரெக்டாக? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 18 வரும். 18 × 18 324. ஸோ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 18. நமக்கு வந்து என்ன வேணும், 11 பார்ட்டும் 7 பார்ட்டும் வேணும். கரெக்டாக? ஸோ 11 × 18 என்ன வரும், 11 × 18 198. 7 × 18 126. ஸோ 198 by 126. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 198 by 2 99 divided by 126 by 2 63. இது அகெயின் 3 டேபிளை கன்வெர்ட் பண்ணலாமா, சிம்பிளிஃபை பண்ணலாமா? 99 by 3 33. 63 by 3 21. அகெயின் 3 டேபிள் பண்ணலாம். ஓகேவா? 11 by 7. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 11 by 7 மறுபடியும் வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ 198, 26. ஸோ நம்ம வந்து போட்டது கரெக்டு தான். கரெக்டாக நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி போட்டது கரெக்டு தான். ஸோ 198, 126 ஆப்ஷனில் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நன் ஆஃப் தீஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நன் ஆஃப் தீஸ் வர கேசஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நன் ஆஃப் தீஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் 16. ஆனந்த் ஏர்ன்ஸ் 80 in 7 hours. ஸோ ஆனந்த் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா 80 rupees ஏர்ன் பண்ணுறான் 7 ஹவர்ஸ்க்கு. ப்ரொமோட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 90 rupees ஏர்ன் பண்ணுறான் 12 ஹவர்ஸ்க்கு. இந்த ரேஷியோ ஆஃப் தேர் ஏர்னிங்ஸ் கேட்குறாங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் ஏர்னிங்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை யூனிஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்மாக இப்போ 80 rupees வந்து 7 ஹவர்ஸ்க்காக வந்து ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவான்? ஓகேவா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 80 by 7 is to promote 90 rupees for 12 hours. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ராக்ஷனை ரேஷியோவாக மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 2 by 3 is to ஃபார் எக்ஸாம்பிள் 5 by 1 by 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 by 3 is to 1 by 2ன்னு இருக்குது. இது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரேஷியோவாக ஃபஸ்ட்டு 3 × 2 எல்சிஎம் எடுத்துகிட்டு 6 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4 is to 2 × 3 1 × 3. ஸோ 4 is to 3. இப்போ என்ன பண்ணிடணும், இந்த 6ஐ வந்து ஒமிட் பண்ணிடணும், எடுக்காதீங்க. ஸோ 4 is to 3 தான் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறோம், ஃப்ராக்ஷன் இன்ட்டு ரேஷியோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க.
இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80 × 12 80 × 12 என்ன வரும் 960 is 2. அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 90 × 7 630 divided by 7 × 12 84. ஸோ இதை வந்து என்ன பண்ணிடணும் அதே மாதிரி 84 வந்து எடுக்காதீங்க ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 960 is to 630. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 96 is to 63. அப்புறம் 3 டேபிளில் போடுங்க. 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 32 is to 21. ஸோ ஆப்ஷன் ஏ 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஓகேவா. இப்போ 17. The ratio of two numbers is 7 is to 10 and the difference is 105. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேஷியோ வந்து 7 is to 10 அப்படின்னா அதை வந்து நம்பர்ஸாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும் 7x, 10x. டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் தான் போடுவோம் இல்லையா செப்பரேட் பண்ணும்போது. ஸோ 10x - 7x = 105. ஸோ 3x = 105. ஸோ x is equal to 105 divided by 3. x is equal to 35. நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும் 7 × 35 10 × 35. ஸோ 7 × 35 245 10 × 35 350 245, 350 ஓகேவா. தென் 18th one இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகே. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கேட்குறாங்க. PQ and R are 3 cities. The ratio of average temperatures between P and Q. அப்போனா P and Qனா P is to Q கரெக்டாக. P is to Q is equal to 11 is to 12. And that are between P is to R. P is to R is equal to 9 is to 8. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் P is to Q is to R எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காமன் ஆக்டர் நடுவில் போட்டுட்டு ரிமைனிங் 2 வேல்யூஸை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டுக்கோங்க ஓகேவா. காமனாக P இருக்கா இதுலேயும் P இருக்குது இதுலேயும் P இருக்குது. ஸோ காமனாக நடுவில் போட்டுட்டு Q and R லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டுக்கோங்க. அப்புறமா P is to Q அப்படின்னா 11 is to 12 கரெக்டாக. ஸோ Pக்கு நேரம் 11 Qக்கு நேரம் 12. அப்புறமா P is to R அப்படின்னா 9 is to 8. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க 12 × 9 108 is to 99. அதாவது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கணும். இதை ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணி Pக்கு நேரம் போட்டுக்கணும். இந்த 11 80 மல்டிபிள் பண்ணி 88 போட்டுக்கோங்க. அப்புறமா என்ன கேட்குறாங்க Q and R கேட்குறாங்க. அப்படின்னா Q is to R கேட்குறான்னு அர்த்தம். Q is to R அப்படின்னா 108 is to 88 கரெக்டாக. Q is equal to 108 R is equal to 88. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 54 இது 44. அகைன் 2 டேபிள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 27 is to 22 ஓகேவா. ஸோ என்ன வரும் ஆப்ஷன் டி கிளியரா. ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையுமே 1 இயர் இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.